இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டரைசேஷன் யூசிங் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் நம்பர்ஸ். இது ரொம்ப ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். நம்ம இன்னைக்கு ஒரு 2 சம் எக்ஸாம்பிள் பார்த்து ஹவு டு factorize a certain equation and split them into two numbers. It's a very simple step. First, for example, let's take an equation 6x square plus 6x plus 8. இந்த நம்பரை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், எப்படி ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த லாஸ்ட்டாக இருக்கிற கான்ஸ்டன்ட்டையும் எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், அதாவது இந்த இடத்துல இட் இஸ் ஆக்சுவலி 1, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஸோ if there is no number, it is assumed that there is 1 and it is logical that there is 1. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 8 into 1 எவ்வளோ? 8 into 1 is actually 1. 8, sorry. ஸோ 8 is the product. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா the productன்னு சொல்லுவாங்க. The product of this equation. இந்த இடத்துல 6 இருக்கு. 6 தான் is the sum. இது என்னன்றது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈக்குவேஷனுடைய ஒரு ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை வச்சு, இந்த 3 நம்பர்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை வச்சு, கான்ஸ்டன்ட்டை வச்சு தான் we can figure it out. ஸோ வாட் we are going to do is 8 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுத போகிறோம், இந்த ப்ராடக்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுத போகிறோம், சம்மை கீழே நம்ம எழுத போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே சிம்பிளாக, இன்னும் ரொம்ப சிம்பிளாக, தேர் ஆர் செவரல் மெத்தட்ஸ் டு டூ இட். பட் ரொம்ப சிம்பிளாக பண்ணோம்னா we can draw 2 lines here. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு நம்பர் நம்ம ஆட் பண்ண போகிறோம், ரெண்டு நம்பர் சேர்க்க போகிறோம். அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது we will get 8. அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது we will get 6. ஸோ வாட் ஆர் these 2 numbers? சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 டேபிள். 2 1s இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ மென்டல் கால்குலேஷன் பண்ணலாம். 2 1s 2 தான் வருது. ஸோ நமக்கு 8 வரணும். எதுவும் மல்டிப்ளை பண்ணால் 2 டேபிள்ஸில் எங்கே 8 வரும்? 2 4s எஸ், 2 4s 8. ஸோ 2யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். ஸோ இந்த கேண்டிடேட்டை நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். 2வையும் 4யும் இங்கே எழுதிக்கலாம். ஸோ 2யும் 4யும் மல்டிப்ளை பண்ணால் 8 வருதா? 4 2s 8. எஸ், வெரி குட். இப்போ செகண்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, 2யும் 4யும் ஆட் பண்ணால் 6 வருதான்னு பார்க்கணும். 2 4 ஆட் பண்ணால் 6 வருதா? எஸ், 6 வருது. ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்டர். ஸோ இந்த இடத்துல 2ம் 4ம் ஆர் தி ஆன்சர்ஸ். இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2, ஏன்னா அங்கே இருக்கிற 2 வந்து பிளஸ் சிம்பிள் பாசிட்டிவ்ன்றதுனால, ஒரு வேளை இங்கே -2 இருந்துச்சுன்னா இங்கே -2ன்னு எழுதுவாங்க. எக்ஸ் பிளஸ் 4, இது ரெண்டு தான் நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். இதை இன்னும் ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு -2, ஏன்னா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஆஃப்டர் எக்ஸ் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு எழுதுவாங்க. எக்ஸ் அந்த பக்கம் 2 அந்த பக்கம் போகும்போது இட் பிகம்ஸ் -2. ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் எக்ஸ் இஸ் -2 அண்ட் எக்ஸ் இஸ் ஆல்சோ -4. ஸோ இதுதான் இந்த சம்மோடைய சிம்பிளிஃபைட் மெத்தட். இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு டேக் த ப்ராடக்ட் அண்ட் யூ ஹவ் டு டேக் த சென்டர் டேர்ம் ஆஸ் த சம். அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணுறோம், ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறோம், அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கிறோம். அதாவது ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் யூ ஹவ் டு கெட் த ரிக்வயர்ட் ப்ராடக்ட், அது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் யூ ஹவ் டு கெட் த ரிக்வயர்ட் சம். ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வச்சு we can understand further how to do it. X square plus 10x plus 21. You can pause the video and try to do it by yourself. நீங்க pause பண்ணி நீங்களே ட்ரை பண்ணலாம். So once done we can start. Now 21 1 நம்ம எடுத்துக்கலாம். இங்க actually coefficient 1. 21 into 1 is 21. So product வந்து 21, sum வந்து we know it's 10. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா we are going to split the numbers. 21யும் 10யும் லெஃப்ட் இந்த ஓரமாக ரஃப் காலமில் நம்ம எழுதிக்கலாம். இதில் எழுதும் போது we have to be careful. ப்ராடக்டை 21 லெஃப்ட் சைடில் எழுதணும், சம்மை கீழே எழுதணும் ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் we will get 21, எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் we will get 10. இதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ now we'll go for 2 tables. 2 tablesல ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் 21 வருமா? நோ, வராது. ஸோ 2 tables நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். வில் கோ டு த தேர்ட் டேபிள். 3 tablesல பார்க்கலாம். 3 tablesல எஸ் 3 7s 21. ஸோ இங்கே ரெண்டு கேண்டிடேட்ஸ் நமக்கு இருக்கிறாங்க. ஒன்று வந்து 3, இன்னொன்று வந்து 7. ஸோ 3 into 7 21 கொடுக்குதா? எஸ். ஸோ இது இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். த ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். இப்போ 3யும் 7யும் ஆட் பண்ணி பார்க்கலாம். 10 கொடுக்குதா? எஸ், இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஸோ 3 and 7 ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ரொம்ப சிம்பிள். இது எப்படி எழுதணும்? x plus 3, x plus 7. So இது எழுதும் போது you can further simplify this into x is equals to -3 or -7.
Okay, this is how we have to do. This is a very simple technique to do the splitting of numbers, factorization through the splitting of numbers. இதுலயே further examples இருக்கு. For example, what if இங்க x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தா என்ன ஆகும், 2o 3o வேற ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்தா என்ன ஆகும், அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்றத we will see in the next video. For now, this is the basic of factorization through splitting of numbers. Thank you.